ஹாய். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த இந்த சேவிங்ஸ் தான் இதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்து நான் இந்த சேவிங்ஸ் பற்றிலாம் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் எதுவுமே வாங்கவும் மாட்டேன். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, "ஏதாச்சும் வெள்ளியா நீ இது பண்ணு உன் பட்ஜெட்டுக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட காசு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ரூ. 500க்கே நான் வந்து 2 கிராம் 3 கிராம் அது மாதிரி வெள்ளி வாங்கி வைப்பேன் காயினாக. அது என்றைக்கு நான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது மாதிரி சேர்த்து நான் வந்து கோல்டு காயின் வரையுமே நான் சேர்த்து வச்சேன். இதெல்லாம் வந்து நான் வேலைக்கு போகும்போது வந்து சேல்ரி வாங்கும்போது அப்படியே நான் வந்து அந்த வெள்ளி காயினாக நான் வாங்கி வச்சது தான் இதெல்லாம். அப்புறம் அது அப்படியே பெரிய இதுவாக போயிட்டு நான் வந்து இந்த கோல்டு காயினாகவே நான் வாங்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இது ஒரு ரேட் பார்க்கலாம் பாருங்கள், கோல்டுக்கான ரேட்டு. நான் வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா 4 கிராம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பல் வாங்கியிருந்தேன். அது வந்து காட்ட முடியல. கோல்டு காயினும் அந்த கம்மலுக்கான ரேட்டு தான் இது வந்து 50,566 ரேட்டு. ஜிஎஸ்டிலாம் போட்டு 52,079 காட்டியிருந்தாங்க. இது வந்து நான் போத்தி ஸ்வர்ண மஹால் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே அங்கே வந்து திரும்பவும் ஒரு கார்டு போட்டிருந்தேன். இது வந்து 1000 ருபீஸ் கார்டு தான். ஏதோ என்னால் முடிஞ்சது மாதிரி போட்டிருந்தேன். ஏதோ சின்ன சேவிங்ஸ் தான், ஆனால் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அதுதான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து ரூ. 1000 சீட்டு நான் போட்டிருந்தேன். அது போடும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. சீட்டு போட்டோடனேவே கிஃப்ட்டு கொடுத்துட்றாங்க அங்கே. இது மாதிரி நீங்களும் இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். சின்னதாக பண்ணுறது பெரிய அளவில் யூஸ் ஆகும்.